பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க குஷி குஷியா இருக்கீங்களா? இருக்கோம். பாபா நினைவுல குஷி குஷியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஓகே சிஸ்டர், சூப்பர். இது முரளி வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். இதுக்கான தேதி 5 ஆமா 5/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். தலைகீழான கணக்கை உருவாக்க கூடாது. ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்னு தலைப்புல அப்பா சொல்லியிருக்காங்க பிரதர். பேர் உருவத்தின் நோயிலிருந்து நீங்க மாட்டிக்க கூடாது. தலைகீழான கணக்கு வழக்குல இருந்து தப்பிச்சிருக்கணும். அதுல எல்லாம் மாட்டிக்க கூடாது. தந்தை நல்ல விதத்துல நினைவு செய்து தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அப்பா கேள்வி கேக்குறாங்க. பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறார்கள்? பதில்: பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. குளிர்ச்சியாக இருந்து நடப்பதன் மூலம் பாக்கியம் உருவாகி விடுகிறது. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கையாகும். நீங்கள் இப்போது ஏமாற்றம் அடையக்கூடாது. அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பாக்கியசாலி குழந்தைங்க எப்பவும் மற்றவர்களுக்கு சுகம் கொடுப்பாங்க. யாருக்கும் எண்ணம் சொல் செயல் மூலமா துக்கம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிர்ச்சியா இருந்து நடக்கிறதன் மூலமா அவங்களுடைய பாக்கியம் உருவாயிடுது. நீங்க எல்லாரும் இப்ப மாணவ வாழ்க்கையில இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல மாணவ வாழ்க்கையில இருக்கீங்க. ஞானிகளா இருக்கீங்க. ஞானம் நிறைந்தவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. இதன் மூலமா நீங்க பாக்கியத்தை உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சரி வாசி. பாடல்: நீங்கள் தான் தாயும் தந்தையும் நீங்களே. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனைவரும் முரளி கேட்கிறார்கள். எங்கெல்லாம் முரளி செல்கிறதோ, யாருடைய மகிமை பாடப்படுகிறதோ அவர் ஒன்றும் சாக்காரத்தில் இல்லை. நிராகாரமானவரின் மகிமை என்பதை அனைவரும் தெரிந்துள்ளார்கள். நிராகாரமானவர் சாகாரத்தின் மூலம் இப்போது நேரடியாக முரளியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லலாம். ஆத்மா மிகவும் சூட்சுமமானது ஆகும். இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கு தெரியாது. ஆத்மாக்களாகிய நாம் சூட்சுமமானவர்கள் என்பதை பக்தி மார்க்கத்திலும் தெரிந்துள்ளார்கள். அதாவது இப்ப உங்களுக்கு முரளி சொல்றது சாக்காரமானவர் கிடையாது, நிராகாரமானவர். அப்ப ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு பக்தி மார்க்கத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எப்படிப்பட்டது, எது எப்படி இருக்கும், அது பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு இருக்காங்க சிஸ்டர். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, ஆனால் ஆத்மா என்பது என்ன என்று முழுமையான ரகசியம் புத்தியில் இல்லை. பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர் என்ன பொருளாக இருக்கிறார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. நீங்களும் தெரிந்திருக்கவில்லை. இவர் ஒன்றும் லௌகீக டீச்சரோ அல்லது உறவோ இல்லை என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் எப்படி மற்ற மனிதர்கள் இருந்தார்களோ அப்படி இந்த தாதாவும் பிரம்ம பாபாவும் இருந்தார். நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று நீங்கள் மகிமை பாடும்போது சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்திருந்தீர்கள். இப்போது பாபா கூறுகிறார், நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன். நான் தான் இவருக்குள் இருக்கின்றேன். முன்னால் மிகவும் அன்போடு மகிமை பாடினீர்கள், பயமும் கொண்டு இருந்தீர்கள். இப்போது அவர் இந்த சரீரத்திற்குள் வந்திருக்கிறார். யார் நிராகாரமானவராக இருந்தாரோ அவர் இப்போது சாக்காரத்தில் பௌதீக உடலில் வந்துவிட்டார். அவர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சொல்றீங்களா பிரதர்? அதான் நான் அந்த தாயும் நீயே தந்தையும் நீயின் பாட்டு வந்துருச்சு இல்லையா? அப்ப தாயும் தந்தையும் நீன்னு சொல்லும் போது தந்தைய சிவபாபா நினைவு செய்யும் போது மேல புத்தி போகுது. ஆனா இப்ப அந்த நிராகாரமான தந்தை இந்த பிரம்மா உடலுக்குள்ள வந்திருக்கார். பிரம்மா உங்களுக்கு தாய் தானே. அதான் தாயும் நீ தந்தையும் நீன்னு சொன்ன அந்த பாட்டுக்கு தந்தை இந்த தாதா உடல்ல பிரவேசமாயிருக்காரு. அப்ப தந்தை சிவபாபாவும் இருக்காரு, பிரம்மா பாபா தாய் இருக்காரு இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி பாடல் உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க சார். சரி வாசம். சூட்சுமமானவர்கள் பக்தி மார்க்கத்திலும் சொல்லிட்டணும். ஆமா படிச்சுட்டேன். சொல்லியாச்சு சிஸ்டர். ஓகே. அப்பா சொல்றாங்க, அவர் என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்துள்ளார்கள். அவர் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். நல்லது. பாபா என்ன செய்கின்றார்? நீங்கள் தாயும் தந்தையும் என்று பாடினார்கள். ஆனால் அவரிடம் இருந்து என்ன
மற்றும் எப்போது கிடைக்கிறது என்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. கீதையை கேட்டார்கள் என்றால் கிருஷ்ணரின் மூலம் ராஜயோகம் கற்றோம் என்று புரிந்து கொண்டார்கள். பிறகு அவர் எப்போது வந்து கற்றுக் கொடுப்பார், அதுவும் கவனத்தில் வந்திருக்கும். இந்த சமயம் அதே மகாபாரத சண்டையாகும். எனவே கண்டிப்பாக கிருஷ்ணருடைய சமயமாக இருக்கும். அதாவது கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்க. அந்த கிருஷ்ணர் வந்து என்ன செய்தார், ராஜயோகம் கற்பித்தார் அப்படின்னு அவங்க பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சாஸ்திரத்தை அந்த பகவத்கீதையை படிச்சுட்டு நாங்க ராஜயோகம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நிராகார தந்தை இந்த பிரம்மா உடல்ல வந்து என்ன காரியம் செய்யறார், அவர் ஞான முரளி கொடுக்கிறார். அந்த கீதையின் பகவான் சிவ பகவான் தான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்க புரிய வைக்கிறதுக்காக பாபா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சிஸ்டர். கீதையின் பகவான் கிருஷ்ணன் கிடையாது, சிவ பகவான் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அவர் தான் சிவ பகவான் தான் வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாரே தவிர பகவத்கீதையில எழுதியிருக்க மாதிரி ராஜயோகம் கற்பிக்க வந்தேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணருக்கு எழுதின மகிமையெல்லாம் சிவனுடையது அப்படிங்கிறதுக்கு சொல்ல வராங்க. சரிவா? அப்பா சொல்றாங்க கண்டிப்பாக அதே வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்க வேண்டும். நாளுக்கு நாள் புரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக கீதையின் பகவான் இருக்க வேண்டும். சரியாக மகாபாரத சண்டை பார்ப்பதற்கு தெரிகிறது. கண்டிப்பாக இந்த உலகத்தின் முடிவு ஏற்படும். பாண்டவர்கள் மலை மீது சென்று விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள். எனவே அவர்களுடைய புத்தியில் விநாசம் முன்னால் நிற்கிறது என்பது வந்திருக்கும். இந்த மகாபாரத யுத்தம் அங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில சண்டை நடந்தது மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பாண்டவர்கள் ராஜ்யம் அடைஞ்சு மீண்டும் மலை மீது போனது மாதிரி காமிக்கிறாங்க சாஸ்திரத்துல. அது எல்லாமே இங்க நடக்கக்கூடிய சூட்சம விஷயங்கள், அங்க ஸ்தூல விஷயமா அப்படி சண்டையிடுறது மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, 5 விகாரங்களோட யுத்தம் செய்துட்டு இருக்கீங்க. இத வெளிப்படையா மனிதர்கள் வெளிப்படையா சண்டை போடுறது மாதிரி அங்க பகவத்கீதையில காமிச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் சண்டையிட்டு முழு உலகமும் அழிஞ்சு போயிடும், விநாசம் ஆயிடும். அதே மகாபாரத யுத்தம் திரும்பி நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க இப்போது கிருஷ்ணர் எங்கே, கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல சிவன் என்று உங்களின் மூலம் கேட்டதிலிருந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் உறுதியாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை, சிவன் என்ற விஷயத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். கீதையின் பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என்றால் இதன் மூலம் நரனில் இருந்து நாராயணாக மாற்றுகிறார் என்பது நிரூபணமாகிறது. இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் இருந்ததல்லவா? இப்போது அந்த சொர்க்கமும் இல்லை, எனவே நாராயணனும் இல்லை, தேவதைகளும் இல்லை, சித்திரம் இருக்கிறது. அதன் மூலம் இவர்கள் இருந்து விட்டு சென்றுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இவர்கள் சென்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு உறுதியாக தெரியும், இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போது கடைசியாகும். சண்டையும் முன்னால் நிற்கிறது. பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அனைத்து சென்டர்களிலும் படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள். படிப்பிப்பதற்கான யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது. அதாவது அந்த மகாபாரத யுத்தத்துல இந்த கிருஷ்ணர் அந்த தேவி தேவதைகள் எல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா கூட, தேவர்களுக்கு அசுரர்களுக்கு இடையில நடந்த சண்டையெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா கூட, இந்த தேவர்கள்லாம் எங்க போனாங்க, இவங்கெல்லாம் எங்க இருந்தவங்க அப்படிங்கறத பாபா சொல்றார். அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை தந்தை வந்து ஸ்தாபனை செய்யறாரு. இவங்கெல்லாம் வாழ்ந்தது அந்த ராஜ்யத்துல, சத்திய ராஜ்யத்துக்குள்ள. இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்து சென்றிருக்காங்க. இப்ப மீண்டும் அந்த ராஜ்யத்துக்கு நீங்க போக போறீங்க அப்படிங்கிறதுக்கு அதை சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இப்ப விநாசமாக போது, நீங்க அடுத்து அங்க போக போறீங்க அப்படிங்கிறாங்க. சரி வாசுங்க. பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து சென்டர்களிலும் படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள். படிப்பிக்கிறார்கள். புத்தி மிகவும் புத்தி யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்பா சொல்றாங்க சித்திரங்களின் மூலம் நல்ல புரிதல் விளக்கம் கிடைக்க முடியும். முக்கியமான விஷயம் கீதையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணரா? நிறைய வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? சத்கதியை வழங்கும் வள்ளல், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சிவனா அல்லது கிருஷ்ணரா? 3 விஷயங்களின் முடிவே முக்கியமானது ஆகும். இதில்தான் பாபா அதிக அழுத்தம் கொடுக்கிறார். இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று தங்களுடைய கருத்தை எழுதி கொடுக்கிறார்கள். ஆனால் இதன் மூலம் எந்த பலனும் இல்லை. உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னவோ அதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வெற்றியும் இதில் தான் இருக்கிறது. இந்த பிரம்மகுமாரிகளுக்கு பெரிய டாஸ்கே இதுதான். கீதையின் பகவான் சிவ பகவானா இல்ல கிருஷ்ணரா அப்படிங்கிறது தான்.
அதான் இந்த விஷயத்துலதான் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் தேகதாரி. தேகதாரி ஒருபோதும் பரமாத்மாவுடைய ஞானத்தை பத்தி சொல்லித்தர முடியாது. ஏன்னா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய அப்படிங்கிறதா மன்மனாபவங்கிற அர்த்தமே யாருக்கும் தெரியாது. முதல்ல இந்த மன்மனாபவக்கு விஷயத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அப்புறம் மத்தியாதிபவனா என்னன்னு சொல்லணும். அதை எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா அந்த சித்திரங்களை வச்சுதான் சொல்ல முடியும். அப்புறம் எப்ப அந்த நஷ்ட மோக ஸ்மிருதி லப்தா அப்படின்னு அங்க எழுதியிருக்காங்க இல்லையா, அதையினுடைய விஷயத்தையும் புரிய வச்சீங்கனாலே போதும், சொன்னது கிருஷ்ணர் கிடையாது சிவபகவான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மன்மனாபவ மத்தியாதிபவ நஷ்டமோக ஸ்மிருதி ஸ்வரூபம் எல்லாமே ஆத்மா பரமாத்மா தான் இந்த ஆத்மாக்களுக்கு ஞானமா சொல்லிக் கொடுக்க முடியும். எந்த ஒரு தேகதாரியும் இதுக்கான உண்மையான அர்த்தம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, பகவான் ஒருவர் தான் என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்கிறீர்கள். கீதை செல்பவர்களும் பகவான் ஆகிவிட்டார்கள் என்பது கிடையாது. பகவான் இந்த ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது தேவி தேவதா தர்மத்தை சிவபகவான் தான் ஸ்தாபனை செய்யறார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளோடு மாயையின் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது வரை கர்மோதித்த நிலையை யாரும் அடையவில்லை. முயற்சி செய்து செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். எந்த வாடி போகும் தளர்வடையும் நிலையும் வராது. இப்போது தலையில் பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது. அது நினைவின் மூலம்தான் இறங்கும். பாபா முயற்சி யுக்திகளை கூறியுள்ளார். நினைவின் மூலம்தான் பாவம் அழிகிறது. நிறைய முட்டாள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாபா நினைவில் இல்லாத காரணத்தினால் பெயர் ரூபம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். மாயை அதிகமா அவங்க கூட சண்டையிட்டு தான் இருக்கும். யாருமே இங்க முழுமையா கர்மாதீத நிலையை அடையல அப்படின்னு சொல்றாரு. இப்ப தந்தை நினைவுல இருந்து பாவ சுமைகளை இறக்கணும். தலை மீது நிறைய பாவம் இருக்குது. இங்க பல முட்டாள்களும் இருக்காங்க. தந்தை நினைவு செய்யறதே கிடையாது. தப்பா அதாவது விகாரங்களுக்கு வசமாயி வார்த்தை விடுறாங்க, சண்டையிடுறாங்க அப்படின்னா பாவ சுமைகள் தான் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாங்க சிஸ்டர். இப்ப மாயை சண்டையிட்டு தான் இருக்கும். தந்தை நினைவுல இருக்கதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பரமாத்மா தந்தை நினைவு செய்ய. எதிரில் இருக்கவங்களையும் ஆத்மான்னு பாருங்க. அப்ப அவங்களுடைய குறைகள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சண்டையிட்டு இருக்க மாட்டீங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பரமாத்மாவுடைய வாரிசா இருக்கீங்களோ எதிரில் இருக்கவங்களும் பரமாத்மாவுடைய நேரடி வாரிசு தான். ஞானிகளா இருந்தாலும் சரி அஞ்ஞானிகளா இருந்தாலும் சரி ஆத்மா உணர்வுல இருந்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் இப்படி சண்டையிட மாட்டீங்க. அதான் மாயை அதிகமான யுத்தம் செய்யுது அப்படின்னாலும் தேக ரீதியா தான் செய்யும். தேகத்தின் ரீதியில போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா மாயை பலவான் ஆயிடுவான். ஆத்ம ரீதியில போனீங்கன்னா நீங்க பலவான் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பெயர் ரூபம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். முகமலர்ச்சியோடு யாருக்கும் புரிய வைக்க வேண்டும். அது கூட கடினமாகும். இன்று யாருக்கோ புரிய வைத்தார்கள். நாளை ஏமாற்றம் வருவதன் மூலம் குஷி காணாமல் போய்விடுகிறது. மாயையின் சண்டை நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி அழுவது, அடித்துக் கொள்வது அல்லது அமைதியற்று போகக்கூடாது. மாயை செருப்பால் அடிக்கிறது. ஆகையால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெயர் உருவம் அப்படின்னு சொல்றது காரணம் எல்லாமே அந்த தேக ரீதியா போறதுதான். இவங்களுக்கு இந்த பேருங்கிறது எதுக்குரியது? இந்த தேகத்துக்குரியது. உருவம்ங்கிறது ஒண்ணு இருக்குதுன்னா அதுவும் தேகத்தை குறிக்கக்கூடியதானே. அதான் மாயை இவங்களை செருப்பால் அடிக்குது அப்படின்னு சொல்றாரு. நல்ல தேக உணர்வு கூட்டிட்டு போய் நல்ல மாட்டை வச்சு அடி கொடுக்குது. எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாவ கணக்கு உண்டாகும். அதுக்கு தான் ஆத்ம உணர்வுல இருங்கன்னு சொல்றது காரணம் தான். ஓகே சிஸ்டர், அதுல இருந்தீங்கன்னா பாவ கணக்கு உண்டாகாது அப்படின்றாங்க. சரி வாசி. அப்பா சொல்றாங்க, பாபாவின் நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும். வாயிலிருந்து உடனே வார்த்தை வரும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா கூறுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் உள்ள ஒரு மனிதர் ஒருவர் கூட இல்லை. மனிதர்களாக இருந்து கொண்டு தந்தையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் விலங்குகளை விட மோசமானதாகி விடுகிறது அல்லவா? கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள் என்றால் பாபாவை எப்படி நினைவு செய்வது? இந்த பெரிய தவறைத்தான் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். கீதையின் பகவான் சிவபாபா அவர்தான் ஆசையை கொடுக்கின்றார். முக்தி, ஜீவன் முக்தியின் வள்ளல் அவரே. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் புத்தியில் நிற்பதே இல்லை. அதாவது
பகவான் தான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியும். யாரு? சிவபகவான் தான் ஆஸ்தி கொடுக்க முடியும், கிருஷ்ணர் கொடுக்க முடியாது. ஏன்னா தேகதாரிகள் முன்னமா எந்த ஒரு பாக்கியமும் உங்களுக்கு இப்ப கிடைக்க போறது கிடையாது. மனிதர்களா இருக்கீங்க, உங்களுடைய தந்தைய தெரிஞ்சுக்கலைன்னா என்னன்னு சொல்ல முடியும்? விலங்கை விட கேவலமானவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நீ ஆத்மா பரமாத்மா தந்தையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? விலங்குகளோட மோசமானவர்களா மாறி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் அனாதைகளா மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களின் புத்தியில் நிற்பதே இல்லை. அவர்கள் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். கடைசியில் கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கும், இருந்தாலும் தங்களுடைய தர்மத்தில் தான் செல்வார்கள். உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போது பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். விகர்மங்கள் விநாசமாகிவிடும், இருந்தாலும் தலைகீழான எதிர்மாறான தொழிலை செய்து விடுகிறீர்கள். இன்றைக்கு என்னுடைய நிலை வாடி போனதாகிவிட்டது. பாபாவை நினைவு செய்யவில்லை என்று பாபாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். நினைவு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வாடி போவீர்கள். இது இறந்தவர்களின் உலகமே ஆகும். அனைவரும் இறந்து விட்டார்கள். நீங்கள் பாபா உன்னுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்றால் பாபாவின் கட்டளை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இப்ப அவங்களுக்கு இறுதி நேரத்துல அறிமுகம் கிடைக்கும். அறிமுகம் கிடைச்சாலும் எங்க போவாங்க? முக்திக்கு தான் போவாங்க. அவங்க எந்த தர்மத்தினர் சேர்ந்தவங்களோ அந்த தர்மத்துலதான் போவாங்க. ஆனா நீங்க எங்க போக போறீங்க? ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம், உங்களுடைய தர்மத்துக்கு நீங்க போக போறீங்க. அதனாலதான் தந்தை சொல்றாரு, தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்க, உங்களுக்கு அந்த தெய்வீக குணங்கள் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. மாயைக்கு வசமாய் எந்த ஒரு அசுர குணங்களையும் வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். பிரதர் அப்பா சொல்றாங்க, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இந்த சரீரம் பழைய தமோ பிரதானமானதாகும். கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும். எதுவரை பாபாவின் நினைவில் இருந்து கர்மாதீத்த நிலை அடையவில்லையோ அதுவரை மாயை ஆட்டிக்கொண்டே இருக்கும். யாரையும் விடாது. மாயை எப்படி ஏமாற்றுகிறது என்று சோதனை செய்து கொண்டே கவனமாக இருக்க வேண்டும். பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை ஏன் மறக்க வேண்டும்? நம்முடைய உயிரினும் மேலானவர் அந்த தந்தை தான் என்று ஆத்மா சொல்கிறது. பாபா தானம் செய்வதற்காக செல்வம் அளிக்கின்றார். பாபா தானம் செய்வதற்காக செல்வம் அளிக்கின்றார். கண்காட்சி மேளாவில் நீங்கள் நிறைய பேருக்கு தானம் செய்ய முடியும். தாங்களாகவே ஆர்வத்தோடு ஓட வேண்டும் என்று புரிய வையுங்கள் என்று இப்போது பாபா ஆர்வம் ஊட்ட வேண்டி இருக்கிறது. இந்த மாயையின் மீது கவனம் இருக்கணும். உங்களுக்கு எப்படியெல்லாம் உள்ள ட்ரிகர் ஆகுது, என்ன செய்ய காத்து இருக்குது அப்படிங்கிறது, எப்படிலாம் உங்களுக்குள்ள ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. பாபாவும் உங்களுக்கு நிறைய ஞான செல்வத்தை கொடுக்குறாரு, மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்காக. ஞானம் செல்வம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் நீங்க தானம் கொடுக்கணும். அதான் கண்காட்சி போன்றவங்களுக்குலாம் போய் கண்காட்சி வச்சு நீங்க நல்ல விதத்துல தானம் அளிக்கணும் அப்படின்னு சொல்ற. என்ன தானம்? ஞான தானம்னு சொல்ற. சரிங்க சார். அப்பா சொல்றாங்க, அதிலும் கூட நன்கு புரிந்தவர் வேண்டும். தேக அபிமான உடையவர்களின் அம்பு தைக்கவே தைக்காது. அநேக விதமான வாள்கள் இருக்கின்றன அல்லவா? உங்களுடைய யோகத்தின் வாளும் மிகவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு சென்று நன்மை செய்ய வேண்டும் என்ற சேவைக்கான உற்சாகம் வேண்டும். கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவு வராத அளவிற்கு பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ராஜ்ய பதவி அடைவீர்கள். கடைசி காலத்தில் அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனை நினைக்க வேண்டும். பாபா மற்றும் ஆஸ்தியை நாராயணன் தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயையும் குறைந்தது அல்ல. ஒரே அடியாக நிறைய பேர் அரைகுறையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது இப்ப உங்கள்கிட்ட வாழெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் பக்காவா தீட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற. அது வாளுங்கிறது ஞானம்ங்கிற வாள். அதுல நினைவின் கூர்மை, எப்படி கத்தியில கூர்மை இருக்கும் இல்லையா, அதே போல நினைவின் கூர்மை, ஷார்ப்னஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அப்பனா தான் மாயையின் தலையை வெட்ட முடியும். இப்ப தந்தையை நினைவு செய்யணும் மற்றும் அல்லாஹ் மற்றும் அந்த நாராயணன் நினைவு செய்யணும். இது மட்டும்தான் உங்களுடைய இறுதி நேர நினைவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேக அபிமானத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட எதிரில இருந்து அந்த ஞானத்தை கேட்கறவங்களுக்கு கூட அம்பு தைக்காது அப்படின்னு சொல்றாரு. அம்பு சொன்னாரு, வாலு சொன்னாரு, இந்த அல்லாஹ் மற்றும் நாராயணனை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அது எல்லாமே அந்த வாலு அம்பு எல்லாமே அந்த ஞானம் மற்றும் யோகத்தை குறிக்கக்கூடியதுதான். சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டும் போதுதான் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகிறது. ஒருவர் மற்றவருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுகிறார்கள்.
தேகதாரிகளிடம் அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகி விடுகிறது. பாபாவிடம் செய்திகள் வருகின்றன, தலைகீழான கர்மங்களை செய்துவிட்டு பிறகு நடந்து விட்டது பாபா என்று சொல்கிறார்கள். அட, தலைகீழான கணக்காகி விட்டதல்லவா, இந்த சரீரம் வயதானது, அதை நீங்கள் ஏன் நினைவு செய்கிறீர்கள்? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். இந்த பேர் உருவத்துல மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த தேகம்னு சொல்லாம இன்னைக்கு அந்த பேர் உருவம்னு சொல்றாரு. இவங்க இன்னார், இவங்க இந்த உருவத்தோடு இருக்காங்க அப்படின்னு பாக்குறது எல்லாமே அந்த தேக ரீதியான உறவு தான். அந்த பேர் உருவத்துக்கு மாட்டி அவங்க மீது அன்பு செலுத்தி அவங்களுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த மாதிரி சொல்றாரு. நீங்க இவங்களை நினைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னை நினைவு செய்யுங்க, உங்களுக்கு விக்ரமங்களால் விநாசமாகும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாங்க, இன்றைக்கு குஷியாக இருக்கிறார்கள், பிறகு நாளை வாடி போய் விடுகிறார்கள். பிறவிகளாக பெயர் ரூபத்தில் மாட்டி வந்துள்ளீர்கள் அல்லவா? சொர்க்கத்தில் இந்த பெயர் ரூபத்தின் நோய் இருப்பதில்லை. அங்கே மோகத்தை வென்ற குடும்பம் இருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் சரீரம் இல்லை என்பதை தெரிந்திருப்பார்கள். அது ஆத்ம அபிமானிகளின் உலகமாகும், இது தேக அபிமானிகளின் உலகமாகும். பிறகு நீங்கள் அரை கல்பம் ஆத்ம அபிமானிகளாக ஆகிவிடுகிறீர்கள். இப்போது தேக அபிமானத்தை விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆத்ம அபிமானியாக ஆவதன் மூலம் மிகவும் இனிமையாக குளிர்ச்சியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இப்படி மிகவும் குறைவானவர்களே பாபாவின் நினைவு மறந்துவிடக் கூடாது என்று முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆத்மா அபிமானினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஆத்மானு பார்க்கணும், பரமாத்மா தந்தைய பரமாத்மா அவரும் ஆத்ம ரூபத்துல இருக்காருன்னு பார்க்கணும், மற்றவர்களையும் ஆத்ம ரூபத்துல பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ஆத்மாபிமானி நிலை. தேக அபிமானி அப்படிங்கிறது என்னன்னா உங்களை தேகம் நினைக்கிறது, மற்றவங்களை தேகம் நினைக்கிறது. அதுதான் தேக அபிமானி நிலை அப்படின்னு சொல்றாரு. நீங்க சத்தியவத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க எல்லாமே பற்றற்ற குடும்பம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அங்க தேக ரீதியான பார்த்துட்டு தேக ரீதியான உறவு முறையெல்லாம் இருக்காது. எல்லாரையும் ஆத்மா ஆத்மான்னு பார்ப்பாங்க. அதே போல நீங்க எல்லாரையும் ஆத்மா ஆத்மான்னு பாருங்க. இந்த பேர் உருவத்துல மாட்டி தேக அபிமானத்துக்கு வசமாகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வாசி. அப்பா சொல்றாங்க, முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னை நினைவு செய்யுங்கள், சாட்டு வையுங்கள் என்று பாபா கட்டளையிடுகின்றார். ஆனால் மாயை சாட்டு வைக்கவும் விடுவதில்லை. இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். இவர் பதிகளுக்கெல்லாம் பதியாக, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை அல்லவா? பதிகளுக்கெல்லாம் பதியாக, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை அல்லவா? பாபாவை நினைவு செய்து பிறகு மற்றவர்களையும் கூட தங்களுக்கு சமமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதில் மிக நல்ல ஆர்வம் வைக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகளை பாபா வேலையில் இருந்து விடுவித்து விடுகிறார். சூழ்நிலையை பார்த்து இப்போது இந்த தொழிலில் ஈடுபட்டு விடு என்று சொல்வார். அதுக்கு மேல என்ன சொன்னார் பிரதர்? சேவாதாரி குழந்தைகளை பாபா வேலையிலிருந்து விடுவித்து விடுகிறார். ஆமா, வேலையிலிருந்து விடுவிக்கிறாங்கன்னா அந்த தேக ரீதியான ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, தொழில் வேற ஏதாவது காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்ல சேவை செய்யறாங்கன்னா வந்து நீங்களே நல்ல விதத்துல வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்வாரு. அப்ப நிர்வேர் பாயர் கூட மிலிட்டரியில தான் இருந்தாரு. நீங்க வந்து சேவை செய்ய குழந்தைன்னு பாபா சொல்லிட்டாரு. அதனால வந்து அவர் சேவை செய்துட்டு இருந்தாரு. அது போல யார் நல்ல சேவாதாரி குழந்தைங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கணக்கு வழக்க பார்த்து பாபா இங்க வந்து நல்ல விதத்துல சேவை செய்யுங்க, அந்த தொழில் போன்றவை செய்யறதுனால உங்களுக்கு இந்த ஒரு பிறவி தான் பாக்கியம். இங்க வந்து ஞான சேவை தந்தையின் சேவை செய்தீங்கன்னா உங்களுக்கு 21 பிறவி பாக்கியம் உருவாகும் இல்லையா அப்படின்னு நல்ல சேவாதாரி குழந்தைகளுக்கு தான் பாபா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை சரிங்க சார். சார்ட் பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தாரு? நல்ல விதத்துல சார்ட் வைங்க. மாயை சார்ட் வைக்க விடுறதே இல்லை உங்களை. நீங்க சார்ட் வச்சாதான் தெரியும் உங்களுக்கு அந்த நினைவின் பலம் எப்படி இருக்குது, நம்மளுடைய அந்த தரம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா ஆத்மாபிமானி நிலை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்க சிஸ்டர். தான் அப்பா சொல்றாங்க, குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட சித்திரங்களுக்கு முன்னால் நினைவில் அமர்கிறார்கள் அல்லவா? நீங்கள் ஆத்மா என்று மட்டும் புரிந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விசித்திரமானவர்களாகி அசரீரியாகி விசித்திரமான நிராகாரமான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் உழைப்பாகும். உலகத்திற்கு எஜமானர்களாவது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல. நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவதில்லை, உங்களை ஆக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. நல்ல குழந்தைகளுக்கு தானாகவே இந்த கவலை இருக்கும். அசரீரி ஆகணும். நீங்க அசரீரியாகி விசித்திரமா இருக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்யணும். நீங்க தான் சொர்க்கத்துக்கு அதிபதியாக போறீங்க. நான் ஒன்னும் அதிபதி ஆகிறது இல்ல, நான் உங்களை அதிபதியாக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே சார். அதே தான் நினைவு செய்யணும். அதுக்கு நீங்க அசரீரி ஆகணும். விசித்திரமா இருக்கக்கூடிய தந்தை, தேகம் இல்லாத தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க,
சேவையில் ஈடுபட வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு பந்தனம் கூட இருக்கிறது, மோகமும் இருக்கிறது. உங்களுடைய அனைத்து வியாதிகளும் வெளியில் வரும் என்று பாபா கூறுகின்றார். மோகம் இருக்குது, அகங்காரம் இருக்குதுன்னா எல்லாம் வெளியே வரும், வந்தே ஆகணும், வந்தாதான் முதல்ல புருஷார்த்தம் பண்றீங்கன்னே அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. மாயை சண்டையில தான் செய்யும். நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மாயை உங்களை விளக்குவதற்கு முயற்சி செய்கிறது. நினைவுதான் முக்கியமானதாகும். படைப்பு மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசி ஞானம் கிடைத்திருக்கிறது. வேறு என்ன வேண்டும்? பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. குளிர்ந்தவர்களாகி நடக்கிறார்கள் என்றால் பாக்கியம் உருவாகி கொண்டே செல்கிறது. ஒருவேளை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவருடைய பாக்கியத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. யாருடைய பாக்கியத்தில் இருக்கிறதோ அவர்கள் நல்ல விதத்தில் கேட்கிறார்கள், என்னென்ன செய்கிறார்கள் என்று அனுபவமும் சொல்கிறார்கள் அல்லவா? அதாவது வீடு இருக்கு, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல உங்களுக்கு என்னப்பா, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, சேதரிசன சக்கரம் எப்படி இருக்குது, படைப்பினுடைய முதல் இடை கடையின் ரகசியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய வாக்கியத்தை இதன் மூலமாவே உருவாக்கிடலாம் இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாஸ்மி. அதனுடைய அனுபவமும் உங்களுக்கு இருக்குது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா சொல்றாங்க, என்னவெல்லாம் செய்தோமோ அதன் மூலம் துர்கதியைத்தான் அடைந்தோம் என்று இப்போது தெரிகிறது. பாபாவை நினைவு செய்தால்தான் சத்கதியை அடைய முடியும். 1 மணி அல்லது அரை மணி நேரம் நினைவு செய்வார்கள். இல்லை என்றால் யோகத்தில் ஊந்தி கொண்டிருத்தல் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அரைக்கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள். இப்போது பாபா கிடைத்திருக்கிறார். மாணவ வாழ்க்கை இருக்கிறது என்றால் குஷி இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். ஆனால் பாபாவை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். நீங்கள் வாசிக்கிட்ட பிரதர் சொல்றீங்களா? சொல்றேன் சிஸ்டர். அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தந்தை நினைவு செய்யறாங்க, இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வேற ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது, தந்தை சரியா நினைவு செய்யறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க மாணவ வாழ்க்கையில இருக்கீங்க, ஒருபோதும் ஏமாற்றம் அடையக்கூடாது, சதா குஷியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மாணவ வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை. ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானிகளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. இந்த மாயை உங்களை நிறைய ஏமாத்த பார்க்கும், அதனால நீங்க ஏமாற்றம் அடையக்கூடாது. ஞானிகளா இருக்கீங்க, எப்பவும் சதா குஷியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரிவா? அப்பா சொல்றாங்க, நீங்கள் கர்ம யோகிகள் என்று பாபா கூறுகின்றார். அந்த தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும். குறைவாகவே உறங்க வேண்டும். நினைவின் மூலம் வருமானம் உண்டாகும், குஷியும் இருக்கும். கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும். பகலில் நேரம் கிடைப்பதில்லை, ஆகையினால் இரவு நேரத்தில் நேரம் ஒதுக்க வேண்டும். நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும். யாருக்காவது பந்தனம் இருக்கிறது என்றால் எனக்கு தந்தையிடமிருந்து ஆசை அடைய வேண்டும். இதிலிருந்து யாரும் எங்களை தடுக்க முடியாது என்று சொல்லலாம். அதாவது வீட்டுல உள்ள பந்தனங்கள் இருக்கிறது என்றால் எனக்கு தந்தையிடம் ஆசை அடையணும், அதனால இதை யாரும் தடுக்க வேணாம்னு சொல்லுங்க தைரியமா சொல்றாரு. ஆமா, பந்தனம் இருக்கிறதுனாலும் நான் உள்ளுக்குள்ள நான் தந்தையை நினைவு செய்யறேன். இந்த தேக ரீதியான விஷயங்கள்ல வெளிப்புறமா தானே இருக்குது, உள்ளுக்குள்ள நான் தந்தையை நினைவு செய்து ஆசை அடைய போறேன் அப்படின்னு குஷியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கர்ம யோகியா இருக்கணும் இல்லையா? நீங்க கர்மா செய்துட்டு இருக்கீங்க, உள்ளுக்கு தந்தையை நினைவு செய்ய போறீங்க, இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க நிரந்தர கர்ம யோகியா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். தந்தையிடம் ஆசை வேண்டும், இதிலிருந்து யாரும் எங்களை தடுக்க முடியாது என்று சொல்லலாம். அரசாங்கத்திற்கு மட்டும் சென்று புரிய வையுங்கள், விநாசம் முன்னால் இருக்கிறது. பாபா கூறுகிறார், என்னை செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். மேலும் இந்த கடைசி பிறவி தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகையினால் நாங்கள் தூய்மையாகின்றோம். ஆனால் யாருக்கு ஞானத்தின் போதை இருக்கிறதோ அவர்கள் தான் சொல்வார்கள், இங்கே விட்டு பிறகு தேவதாரிகள் நினைவு செய்து கொண்டிருத்தல் என்பது கிடையாது. அது ஞானத்தின் போதை யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்களாலதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அரசாங்கத்துக்கு புரிய வைங்க, விநாசமாக போகுது, இப்ப தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு. தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா விகர்மங்கள் விநாசமாயிடும். இது கடைசி பிறவியா இருக்குது. அப்ப இந்த பிறவில தூய்மையாகி தந்தை கிட்ட இருந்து ஆசையை அடையணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. இத நல்ல விதத்துல புரிய வச்சிடணும். தேக ரீதியான அன்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப தேக ரீதியான விஷயங்கள் தான் உங்களை பந்தனத்தை உண்டாகுது. அப்ப தேக ரீதியான விஷயங்களை விட்டுட்டு தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். சரிமா? அப்பா சொல்றாங்க, தேக அபிமானத்தில் சண்டையிடுவது என்றால் அது கோபம் என்னும் பூதமாகி விடுவது போலாகும். பாபா கோபப்படுவர்களின் பக்கம் பார்ப்பது கூட இல்லை. சேவை செய்பவர்களிடம் அன்பு இருக்கிறது. தேக அபிமான நடத்தை தெரிகிறது. பாபாவை நினைவு செய்தால்தான் மலராக ஆக முடியும். முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். ஒருவர் மற்றொருவரை பார்த்து கொண்டே இருந்தாலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சேவையில் எலும்பையும் கரைப்படையாமல் கொடுக்க வேண்டும்.
பிராமணர்கள் தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். எப்பவும் இனிமையானவர்களா இருக்கணும், உப்பு தண்ணீர் போல கரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. தேக அபிமானத்துக்கு சண்டையிட்டு இருக்க கூடாது. குறிப்பான விஷயம் அதுதான். அபிமானம் வந்துருச்சுன்னா கோபம் வரும், கோபம் வந்துச்சுன்னா சண்டையிட்டு இருப்பீங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. எப்பவும் உங்களுக்குள்ள இனிமையானவர்களா இருக்கணும், உப்பு தண்ணீர் போல கரிக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. சரிங்க. அப்பா சொல்றாங்க, உவர்ப்பானவர்களாக உப்பு நீர் ஆகக்கூடாது. சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு, பாபாவிடம் கூட வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? உங்களுக்கு காட்சி ஏற்படும். பிறகு அந்த சமயத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்ற நினைவு வரும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று பாபா சொல்லிவிடுகிறார். அச்சா, ஓம் சாந்தி. வெறுப்பு வந்துருது அப்படின்னு சொல்றாரு. பாபா மீதே சண்டையிடுறதுக்கு வராங்க அப்படிங்கறத சொல்றாரு. பாபா மீதே வெறுப்பு வருது, நீங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு. அதான் உங்களுக்கு வெறுப்பு வருதுன்னா தேக ரீதியா இருக்கீங்க, நினைவு இருக்குது அப்படிங்கறதுதான் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி வெறுப்படைஞ்சு கோவப்பட்டுட்டு சண்டையிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பதவி கொடுக்கறது? அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா பாபா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்காரு. ஒரே விஷயம்தான், வெறுப்பு காட்டுறவங்க யாரானாலும் இருக்கட்டும், நீங்க அன்பு செலுத்துறவங்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. இத மதர் தெரசாவும் சொல்லியிருக்காங்க. யாருனாலும் என்கிட்ட வெறுப்பு காட்டட்டும், நான் எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தவளா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரி வாசி. வெறுப்பு காட்டும்போது டக்குன்னு அந்த பழைய சம்ஸ்காரம் வந்துருது, ஏதோ வார்த்தை உள்ளுக்குள்ளயாவது வந்துருது. அதுக்கப்புறமா அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாத்த வேண்டியிருக்கு. ஆமா, அதத்தான் சொல்லியிருக்காரு இல்லையா, மாயை இறுதி வரைக்கும் சண்டையிடத்தான் செய்யும், இப்ப யாரும் கர்மாதீத்த நிலை அடையல அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. எல்லாத்தையுமே அவர் விவரமா சொல்லிட்டாருயா நமக்கு. இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு. ஆனா உங்களுக்குள்ள நீங்க ஒற்றுமையா இருக்கணும், ஓர்ப்பு நீர் போல உப்பு தண்ணீர் போல கரிக்க கூடாது, இனிமையானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போல இனிமையா இருக்கணும்ங்கிறாங்க. ஆமா, அதாவது கர்மதீட்சை அடைஞ்சவங்க யாரும் இது வரைக்கும் இல்லைன்னு அதாவது 69க்கு முன்னாடி சொன்ன மொழி தானே பிரதர் இது. அதுல சொல்லியிருக்காரு. இப்ப ஆனா நிறைய பேர் கர்மதீட்சை அடைஞ்சாலும் அடைஞ்சிருக்கலாம். ஆமா, இருக்கலாம், நமக்கு தெரியாது. பாபா அதை பத்தி சொல்லல, அதனால அதை பத்தி நம்ம பேசவும் கூடாது. ஆமா. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பிரதர். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பந்தனமற்றவர்களாக ஆவதற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். தேக அபிமான நடத்தை இருக்கக்கூடாது. தங்களுக்குள் உப்பு நீர் போல இருக்கும் சமஸ்காரம் இருக்கக்கூடாது. தேகதாரிகளிடம் அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியாது. பந்தனத்திலிருந்து விடுபடணும்னா ஞானத்தின் போதையில இருக்கணும், தேக அபிமானத்தின் நடத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பு நீர் போல கரிக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. தேகதாரிகள் மீது அன்பு இருக்கக்கூடாது. தேகதாரிகள் மீது அன்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பந்தனத்துல போய் மாட்ட வச்சிரும், பந்தனமற்றவரா ஆக விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாரணைக்கு 2வது பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்பா. கர்ம யோகியாகி இருக்க வேண்டும், கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும், ஆத்ம அபிமானிகளாக ஆகி மிக இனிமையாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் எலும்பையும் களைப்பற்ற உழைப்பை கொடுக்க வேண்டும். கர்ம யோகியா இருக்கணும், தந்தை நினைவுல இருக்கணும், ஆத்மாபிமானியாவும் இருக்கணும், சேவையில எலும்பையும் கொடுக்கற அளவுக்கு சேவை செய்யணும், களைப்பற்ற சேவாதாரிகளா இருக்கணும், உங்களுக்குள்ள நீங்க இனிமையானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களுடைய வழியின் கலப்படத்தை முடிவடைய செய்யக்கூடிய உண்மையான சுய கல்யாணி, சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக. தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் அவற்றை வீணானவற்றில் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்வது, இது நாணயமின்மை ஆகும். இப்பொழுது இந்த நாணயமின்மை மற்றும் கலப்படத்தை முடிவடைய செய்து ஆன்மீக தந்தை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்கள். ஆன்மீக தன்மை சிஸ்டர், ஆன்மீக தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்கள். ஆன்மீக தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்கள். தன் மீதும் மற்றும் அனைவரின் மீதும் கருணை கொண்டு சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். சுயத்தை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள்.
உம் அதாவது தந்தை உங்களுக்கு எல்லா பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்காரு அப்படின்னா எதுக்காக கொடுத்திருக்காரு? ஒண்ணு உங்களுக்கு நீங்களே சுய நன்மை செய்துக்கிறதுக்கும், இல்ல உலக நன்மை செய்யறதுக்கும், இந்த காரியத்துக்காக தான் அப்பா கொடுத்திருக்காரு. அப்புறம் அத நீங்க என்ன செய்றீங்க? வீணான விஷயத்திலையும் நன்மையற்ற விஷயங்களையும் ஈடுபடுத்தினா என்னன்னு சொல்றது? அப்ப ஸ்ரீமத்துல மனதின் வழியோ மக்களின் வழி அப்படின்னா பிறருடைய வழியோ கலப்படம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல. கலப்படம் செய்யறதுன்னா இந்த நாணயின்மை ஆவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நாணயம் இன்மை மற்றும் இந்த கலப்படத்தை எல்லாம் முடிச்சிட்டு என்ன சிஸ்டர் சொன்னாரு? சுய கல்யாணம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆன்மீக தன்மை. தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள், கருணை கொண்டு தன் மீதும் அனைவர் மீதும் கருணை கொண்டு சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். இப்ப நீங்க ஆன்மீக தன்மையை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்கள். அந்த ஆன்மீக தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்க. ஸ்ரீமத்துல மற்றவர்களின் வழியை கலக்காதீங்க. அந்த நாணயம் இன்மை மற்றும் அந்த கலப்படத்தெல்லாம் முடிச்சிட்டு இந்த ஆன்மீக தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்க. கருணை யார் மீதெல்லாம் இருக்கணும்? உங்களுக்கு நீங்களே கருணை காட்டிக்கங்க, மற்றவர்கள் மீதும் கருணை காட்டுங்க. இதுதான் சுய கல்யாணி அப்படின்னு சொல்ல முடியும். சுயத்திற்கு நன்மை செய்பவர்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்கள். ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்? உங்களை நீங்க பார்த்துக்கணும். உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்குன்னா திருத்துறதுக்கான முயற்சி செய்யுங்க. தந்தை இருக்காரா? தந்தைய பாருங்க, தந்தை கிட்ட இருந்து சக்தியை வாங்கிக்கோங்க. மற்றவர்களை பார்க்காதீங்க, மற்றவர்களுடைய குறைகளை பார்த்துட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. பிறரை பார்க்கறது, பிறர் வழியில நடக்கிறது, பிறரை பற்றியே சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அதான் எல்லாரும் மற்றவர்களை பாக்குறீங்க அப்படின்னா என்ன காரியம் செய்யணும்? மற்றவர்களை கருணையோட பாருங்க. அதை மட்டும் அப்பா ஸ்ரீமத்தா கொடுத்துருக்காரு. கருணையோட பார்த்து கருணை உள்ளத்தோடு அவங்களுக்கு சுபபாவனையோட இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும், பாபாவின் ஆஸ்தி கிடைக்கட்டும், பாபாவின் சக்தி கிடைக்கட்டும்னு சுபபாவனை வைங்க. அதுல உங்களுக்கும் நன்மை தான் இருக்குது. அதனாலதான் அப்பா சொல்றாரு சுயத்திற்கு நன்மை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஸ்லோகன் சொல்றாங்க அப்பா, யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த கவர்ச்சி எதுல ஏற்படுது? தேக ரீதியான தேக உறவுகள், தேக பொருள்கள். இந்த பொருட்கள் மீது, இந்த உறவுகள் மீது, இந்த தேகத்தின் மீது உள்ள கவர்ச்சி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த கவர்ச்சியே இல்லைன்னா நீங்க சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர், மாயை வர்றது 2 ரூபத்துலதான் வரும். ஒண்ணு கவர்ச்சி செய்யக்கூடிய ரூபத்துல வரும், இன்னொன்னு பயமுறுத்துற ரூபத்துல வரும். காமம், பற்று, பேராசை இந்த 3மே கவர்ச்சி செய்யக்கூடிய ரூபத்துல வரும். மற்றபடி இந்த கோபம், அகங்காரம் எல்லாமே பயமுறுத்துற ரூபத்துல வரும். மாயைக்கு இந்த 2 ரூபம் தான் இருக்குது. அப்பா இங்க குறிப்பிட்டு சொன்னது இன்னைக்கு இந்த கவர்ச்சியை பத்தி சொல்லியிருக்காரு. இது கவர்ச்சியில இருந்து விடுபட்டீங்கன்னா சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, உள்ள அந்த கோவப்பட்டுட்டு அபிமானத்துல காட்டிட்டு அகங்காரத்தை காட்டிட்டு சண்டையிட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா தந்தையை நினைவு செய்யுங்க, ஆத்மா அபிமானி ஆகுனீங்கன்னா இந்த மாதிரி சண்டையிட்டு இருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். சரி, ஓகே சிஸ்டர். அப்போ அவ்வியக்த சமிக்கை கொடுக்கறாங்க, இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளராகுங்கள். இணைந்த ரூபமா இருந்தா சதா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறது வந்து அப்பா சொல்றாங்க. பாபா மற்றும் நான் இணைந்து இருக்கின்றோம். செய்விப்பவர் பாபா மற்றும் நான் ஆத்மா செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன். இதை சிந்தனையற்ற நிலை, அதாவது ஒருவருடைய நினைவு என்று கூறப்படுகிறது. சுப சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் கவலை இருக்காது. எவ்வாறு தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருக்கின்றீர்களோ, சரீரம் மற்றும் ஆத்மா இணைந்து இருக்கின்றனவோ, உங்களுடைய எதிர்கால விஷ்ணு சொரூபம் இணைந்த சொரூபமாக இருக்கின்றதோ, அதுபோல் சுய சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதே குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும். அதாவது இணைந்த ரூபம் ஆகணும். இப்ப நீங்களும் தந்தையும் இணைந்த ரூபமா ஆகணும் அப்படின்னா செய்பவர் செய்விப்பவர் தந்தையா இருக்காரு, நான் வெறும் நிமித்த கருவியா இருக்கேன் அப்படிங்கிற நினைவு தான். இதத்தான் என்ன சொல்றாரு? சிந்தனையற்ற நினைவு அப்படின்னு சொல்றாரு. சிந்தனைகளே இருக்காது, எப்பவுமே அந்த ஒரு முகமா இருக்கும். மனம் புத்தி ஒருமுகப்பட்டு தந்தை கிட்ட இணைஞ்சிருக்கும், நான் கருவிங்கிற உணர்வுல இருக்கும் போது. அதத்தான் சுப சிந்தனையாளர்கள் யாரோ அவங்க கவலையற்றவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுய சிந்தனைங்கிறது மேல சொன்னார், சுயத்திற்கு நன்மை செய்பவர். இங்க சுப சிந்தனை. சுப சிந்தனை அப்படின்னா தந்தையை பத்தி சிந்திக்கக்கூடிய விஷயம். அதான் சுப சிந்தனையாளர்கள் கவலையற்றவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் தந்தை இணைஞ்சு இருக்கீங்க, அது ஒரு சொரூபம். அப்புறம் ஆத்மா இந்த சரீரத்தோட இணைஞ்சிருக்குது, அது ஒரு சொரூபம். அப்புறமேலு
எதிர்கால அந்த விஷ்ணுவோடைய சொரூபம் இருக்கு இல்லையா, லட்சுமி நாராயணனுடைய இணைந்த ரூபமா 4 கைகளுடையவங்களா காமிச்சிருக்காங்க இல்லையா விஷ்ணுவ, அந்த இணைந்த ரூபம். எப்படி இதெல்லாம் இணைஞ்சு இருக்குதோ அதே போல உங்களுடைய சுய சேவையும் உலக சேவையும் மற்றவர்களுக்கான சேவையும் இணைஞ்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உலக மாற்றத்தின் காரியம் நல்ல விதத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அதானே குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும். குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். கேட்கும் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.